என்ன தம்பி சொல்றீங்க? கதிரும் ஞானமும் உங்களையும் தப்பா நினைக்கணும். நீங்க தானே அவங்களுக்காக பேசி பிசினஸ் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. எல்லாம் பண்றேன். ஆனா கதிருக்கு என்ன ஒரு பிரச்சனையா இருக்குன்னா, நான் ஏதோ அவரை ஓவர்டேக் பண்ணுவேணும்னு ஒரு பயம் இருக்கு சார். நான் உள்ள வந்ததுனால அவருக்கு ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிரும்னு அவருக்கு ஒரு பயம் இருக்கு சார். என்னதான் நான் பண்ணாலும் அவருக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு சார். சார் நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? கதிர் முன்னெல்லாம் எவ்வளோ டஃப்பான ஆளா இருப்பாரு. ஜனனி குழந்தைய அழிச்சிடுவேன்னு கதிர் சொன்னப்போ, அப்போ நந்தினி அண்ணி வந்து ஜனனி கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லி கதிர்கிட்ட சொன்னாங்கல்ல. யாரு சொன்னாலும் கேட்க மாட்டேன், என் அம்மா சொன்னாலும் கேட்க மாட்டேன், ஏன் என் அண்ணனே சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் பொண்டாட்டி சொன்ன உடனே கேட்டார்ல சார். அப்போ உங்களே அந்த இடத்துல தள்ளி வச்சிட்டார்ல சார். அவருக்காக நீங்க தான் பணம் கொடுத்து பிசினஸ் ஆரம்பிச்சு வைக்க போறீங்க. இப்படி இருக்கும்போது என்ன எப்படி சார் அவர் தொடர்ந்து நம்புவாரு? சார் ஒரு காலத்துல உங்க சொத்தையே மொத்தமா சுருட்ட பார்த்தார்ல, நீங்க கூட ஜெயில இருந்தீங்களே அப்போ. ஏப்பா அப்புறம் தான் மாறிட்டான்லப்பா. சார் அப்படி மாறினவர் திருப்பி இப்படி மாற மாட்டார்னு என்ன சார் நிச்சயம்? இப்போ என்னதான்ப்பா சொல்ல வர்றீங்க? நீங்க தொழில் ஏற்பாடு பண்ணி தர முடியல, அதுவே தப்புங்கிறீங்களா? ஐயோ, நான் அதெல்லாம் தப்புன்னு சொல்ல சார், அது கரெக்ட் தான். ஆனால் அவங்கள எப்போவுமே நீங்கள் கொஞ்சம் ஆதரித்து வச்சிருக்கணும் சார். அவங்களுக்குள்ள ஒரு மாதிரி காம்ப்ளெக்ஸ் இருக்கு. அண்ணன் சம்பாரிச்சு வச்ச சொத்து, அதே நேரத்தில் தனக்குன்னு வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைங்கிற ஒரு பயம் இருக்கு சார். இதெல்லாம் சேர்த்து தான் அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை ஒன்று இருக்கு சார் அவங்களுக்குள்ள. இதுக்கு ஒரு புடி வேணும் சார், அது உங்ககிட்ட இருக்கணும். அதை நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு வருவீங்கன்னுலாம் எனக்கு தெரியல. அது உங்கள் கையிலையோ இல்லை உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு ஆள் கையிலையோ இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் சார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சார்.